அனைவருக்கும் சடுதியில் காத்தருளும் நம் ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை கிடைக்கப் பெற்று பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளோடு கிடைக்க வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம். இந்த பதிவு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை சுமார் 8:26 சனி பகவான் பயிற்சி. இது நீங்கள் பலவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இணையத்தின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்திருப்பீங்க. அந்த அன்று சனிப்பெயர்ச்சி என்பது நடக்க இருக்கிறது, நிகழ்வு இருக்கிறது. கும்ப ராசியிலே இருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்போ எந்த ராசிக்கு நல்லது, எந்த ராசிக்கு கெட்டது, எந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும், எந்த ராசிகள் பரவாயில்லை என்று இருக்க வேண்டும், எந்த ராசிகள் இடம் நிலவலங்கள் நற்காரியங்கள் செய்வதில் சாலச் சிறந்தது என்று பலவாக ஒவ்வொருவருக்கும் இது போன்ற பயிற்சிகளில் தோணுவது சாத்தியம்தானே. நாம் வருடம் தோறும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நீலன் நிவர்த்தி வேள்வி என்று இந்த சனி பகவான் பயிற்சிக்கு செய்வது வழக்கம். ஆனால் என்று பயிற்சி ஆகிறதோ அன்று நாம் செய்வது வழக்கம் அல்ல. சில நாட்கள் பயிற்சி ஆனவுடன் நல்ல பலனையும் கெடுபலனை உடனே தீர்த்தருளுகின்ற ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்துகின்ற நாள் என்று ஒன்று வரும். அந்த வகையிலே இந்த ஆண்டு 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த நாள் இருப்பதினால் 6/3/2026 சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். ஆனால் நாம் செய்ய போவது 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் தொடர்ந்து நடக்கும். சரிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது 7.5 சனின்னும் போது பாதச்சனி, ஜென்மச்சனி அப்படின்னு பலவா நம்ம பயப்படுவோம். அர்த்தார்த்த சனி, கண்டகச்சனி இப்படி என்று பல விஷயங்கள் இருக்குது. நாம் அதை கண்டு பயப்படுவோம். சனீஸ்வரன் என்ற உடனே நமக்கு வருவது பயம்தான். இந்த பயத்தாலே நாம் பலவிதமான இல்லாததையும் இருப்பதாக நம் மனதிற்கு பதிய வைத்து விடுவோம். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதகங்களில் இருக்கின்ற கிரகங்களிலேயே சனி பகவான் மாதிரி ஒரு நல்ல கிரகம் கிடையாது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், என் அன்பார்ந்த பக்தர்களெல்லாம் சிந்தியுங்கள், யோசியுங்கள், நினைத்து பாருங்கள். ஒருவருக்கு 7.5 சனி வந்ததும் எனக்கு இந்த பிரச்சனை தான் என்று நீங்கள் நினைத்தால் உடனே நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? நாம் ஏன் கோட்டை விட்டோம்? நாம் எங்கே தவறினோம்? நாம் என்ன தவறு செய்தோம்? நாம் சிந்திக்க தவறிவிட்டோமா, அல்லது யோசிக்க தவறிவிட்டோமா, அல்லது முழுமையாக நம்பி ஏமாந்து விட்டோமா? ஏன் நாம் இதை செய்தோம் என்று சிந்தித்து பாருங்கள். அதற்கு காரணம் சனி பகவானாக ஒரு காலமும் இருக்க முடியாது. நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அப்பொழுது அனுபவம் வேண்டும். அனுபவம் இல்லாமல் தானே போய் மாட்டிக்கிட்டீங்க. அப்படி மாட்டிக்கும் பொழுது தானே துன்பத்துக்குள்ள அகப்படுறீங்க. சரி, இன்னொரு விதத்தில் சொல்லலாம். நான் ரோட்டோரமாக நின்றுட்டு இருந்தேன். ஒருவர் எடுத்துகிட்டு வந்து டம்மால் என் காலில் இடித்து விட்டார், அடிபட்டு விட்டது. இது எப்படி? 7.5 சனி தொடங்கிய 10 நாளில், 1 மாதத்தில், 3 மாதத்தில் எனக்கு இது நடந்ததுன்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கிறது. உனக்கு கால் உடைந்து காலை அறுவை சிகிச்சை செய்து பெரிதாக செய்ய வேண்டியதை ஓரமாக நின்றிருந்த உனக்கு, கண்ணா உனக்கு அஜாக்கிரதை இருக்கிறது, கவனம் சற்று குறைவாக இருக்கிறது, அப்படி என்று கவனத்தை உனக்கு தூண்டி பலத்தை கொடுக்கின்ற ஒரு சக்தியை கொடுக்கின்றார் என்று அர்த்தம். ஏன்னா வாகனங்களில் போகும்பொழுது விபத்து எப்படிங்க ஏற்படுது? ஒரே ஒரு செகண்டு தானே நம் சிந்தனை மாறி விடுவது. பல கெட்ட பழக்கங்கள் அது வேறு விஷயம். அதனால் கவனக்குறைவாக இருக்கிறாய், கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
பெருமளவில் இந்த அடிபடுவது என்பது இளைஞர்களுக்கு சொற்பமாகத்தான் இருக்கும், பல முதியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்போ முதிய பருவம் வரும்போது கவனம் தேவை என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறார் சனி பகவான் 7.5 சனியாக வந்து. இதை புரிஞ்சுக்கிட்டா இது ஒன்று. அதே போல் நீதிக்கு அரசர் சனி பகவான். இந்த நீதிக்கு அரசர் என்றால் என்ன? நாம் செய்கின்ற செயலில் தவறு இருக்குமே, ஆனால் இல்லை, நீ தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய் என்று முதலிலே சொல்லுவார். நாம் அதை கேட்டு கண்டுபிடித்து அதை மாற்றிக்கொண்டால் பிரச்சனை இல்லை. மீண்டும் அதே தவறையோ அல்லது கவனக்குறைவால் செய்கின்ற செயலையோ தொடர்ந்து செய்தால் சட்டையை பிடித்து இழுப்பது போல ஆடையை பிடித்து இழுத்து பிடிப்பார். அப்பொழுதும் நீ மீறுகிறாய் என்றால் கண்டிப்பாக தண்டிப்பார். தண்டிக்கும் பொழுது என்ன ஆகும்? தான் செய்த தவறும் புரியும், இனி இதை செய்யவே கூடாதுங்கிற சிந்தனையும் வரும். இதுதான் சனி பகவான் செய்கின்ற சோதனை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சனி கொடுப்பர் எவர் தடுப்பர். இப்போ சனி பகவான் இந்த பயிற்சியில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போகும் பொழுது கும்பராசிக்கு பாதச்சனியாக வருவார். மேஷராசிக்கு பாருங்க 12 அயனசுகஸ்தானம் விரயச்சனியாக வருவார். அப்போது கும்பசனிக்கு ஜீவனனா குடும்பத்தில் கஷ்டங்கள் ஏற்படுத்தும், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பணப்போக்குவரத்துகள் அதிகமாக விரயம் செய்யும், நிச்சயமாக விபத்துகள் சிறு சிறிதாக ஏற்பட வாய்ப்பு இருக்கும், குடும்பத்தை விட்டு நெடுதூர பயணம் சென்று நெடுநாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று ஒரு கும்பராசிக்கே இவ்வளோ பொது பலனாக சொல்லலாம். இது எல்லாருக்கும் பொருந்துமா? நிச்சயமாக பொருந்தாது. கும்பராசியில் இருக்கின்றவர்களுக்கே இது சிலருக்கு பொருந்தும், பலருக்கு பொருந்தாது என்பதை கருத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி விரயச்சனி மேஷராசிக்கு வருகிறது என்றால் என்ன விரயம் செய்வார், எதை விரயம் செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை நாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஜாதகத்திலேயேங்க 8ஆம் வீட்டில் சனி இருந்தால் என்ன தெரியுமா? புது பலனு ஆயில் கெட்டின்னும். ஆனால் நம்ம பயப்படுவோம். 8ல் சனியா, 8ல் சனி வந்துட்டாரா பயப்படுவோம். கிடையாது. ஒருவர் அதிகமான ஆகாரம் சாப்பிட்டு உடலை பாதிக்கிறது என்றால் அவர் அதை வயிற்று நோயை கொடுத்து நீ அதிகமாக சாப்பிட்டு விட்டாய் என்று 2 முறை சொல்லுவார், 3 முறை சொல்லுவார். 3 முறையும் தெரிந்து சாப்பிடுவது, தெரியாத சாப்பிடுவது என்றால் தண்டனைக்கல்லாவது யார்? தண்டனையை ஏற்படுத்தி கொள்வது யார்? நாம் தானே. இதை கருத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பொது பலன் எடுத்தா இப்போ பாருங்களேன், மேஷராசிக்கு நான் சொன்னது போல விரயச்சனி. இப்போ சிம்மராசிக்குன்னு எடுத்துக்கினீங்க அஷ்டம சனி. அதே மாதிரி கன்னிராசிக்கு எடுத்திங்கன்னா கண்டகச்சனி, ருணரோக சத்துரு சனி துலா ராசிக்கு. இப்படி இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். தேவையற்ற வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடாது. தேவையற்ற சிந்தனைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புதிதாக செய்கின்ற ஒப்பந்தமோ புதிதாக செய்கின்ற முயற்சிகளிலேயோ கவனம் தேவை. இதை மறைமுகமாக எச்சரிப்பார். இது போன்று பலவிதமான விஷயங்களை நாம் பேசலாம். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நாம் செய்ய போகின்ற அந்த நீல நிவர்த்தி வேள்வி இந்த ஆண்டு அந்த 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று அடியேன் என்ன செய்தேன் என்றால், இதற்கு பலவிதமான ஸ்தூத்திரங்கள் இருக்கிறது. அதாவது மூலிகையிலே இறைவனை வழிபடுகின்ற தன்மை. அந்த மூலிகையினுடைய தன்மை என்னவென்றால், மந்திர பிரயோகம் செய்து சங்கல்பித்து கொண்டு வேத பாராயணங்களை செய்து அதற்கு யாக வேள்விகளை செய்து உங்கள் கையாலேயே அந்த மூலிகையை யாகத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நடக்கின்ற நல்லவைகளுக்கு மேலும் நல்லவைகளை கொடுக்கின்ற வகை ஒரு விதம். நமக்கு ஏற்பட போகின்ற ஏற்பட்டு அனுபவித்து கொண்டிருக்கிற துன்பத்திற்கும் விடிவு நிச்சயமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டே இந்த ராசிக்கு செய்யலாம், அந்த ராசிக்கு செய்யலாம், இந்த ராசி பங்கு கொள்ள வேண்டும், அந்த ராசி பங்கு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இல்லாமல் அனைத்து ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கு தேவையான மூலிகையை ஒரு மூட்டையாக கட்டி அந்தந்த ராசிக்காரர்கள் இங்கே வந்து அன்று
பங்கு கொண்டு உங்கள் கையில் பெற்று சங்கல்பம் முதல் கொண்டு மந்திரங்கள் முதல் கொண்டு வேள்வி முதல் கொண்டு கண்டு உங்கள் கையாலே அந்த வேள்வியிலே பிரார்த்தனை செய்து கொண்டு சமர்ப்பித்து போகும் பொழுது அடுத்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு விமர்சனமாகின்ற ஒரு தன்மையை இந்த ஒரு ஆண்டு பூஜை செய்யும் பொழுது அந்த மூலிகையும் பூஜையும் உங்களுக்கு அந்த பலனை தரும் என்பதினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே வருகின்ற அலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்திடலாம். என்ன செய்ய வேண்டும், எப்படி வர வேண்டும் என்று உங்களுக்கு அதை அந்த விளக்கமாக விவரமாக அலைபேசியில் சொல்லுவார்கள். சிறு கட்டணத்துக்கு உட்பட்டுத்தான் நாம் இதை செய்கின்றோம். ஒரே ஒரு விஷயம்தான், என் அன்பார்ந்த பக்தர்கள், ஒவ்வொரு ராசிக்கும் அதற்கேற்ப மூலிகையை நாம் வர வைத்து மூட்டை கட்டுவது என்பது ஒரு பெரிய வேலைங்க. ஏன்னா அந்தந்த நேரத்தில் கட்டணும். அப்போது எத்தனை மூட்டை கட்டணும், எவ்வளோ பேர் பங்கு கொள்வாங்கங்கிறது தெரியாது. அதனால் விவரத்தை கேட்கின்றவர்கள் எப்படி வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஒரு விஷயத்தை இவ்வளவு இருக்கும் என்பது நாம் தோராயமாகவாது செய்ய முடியும் என்பதை கருத்தில் வைத்து கொண்டு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஆண்டு என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி அடுத்த ஒரு பதிவோடு பார்க்கிறேன். சனீஸ்வரனை கண்டு பயப்படாதீர்கள், நீதிக்கு அரசன் அவர், சோதிப்பார். சோதித்து விடைபெறும் பொழுது கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருவருக்கு கால் உடைந்து படுத்தாலும் கூட உயிரை கொடுத்திருக்கிறார் என்பது அர்த்தம். ஒருவர் பெரும் துன்பத்தில் அகப்பட்டு கொண்டால் அனுபவத்தை கொடுத்து விட்டார், இனி இவன் இதிலிருந்து மாறமாட்டான், உறுதிபட நிற்பான், இவனுக்கு இதனால் ஏற்படுகின்ற துன்பம் நிச்சயமாக வராது என்ற நீதியினுடைய அற்புதமான ஒரு பதிலை கொடுப்பார் என்பதை சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு அவருக்கு. நம்ம பேசணும்னா ஒரு பதிவில் அதை பற்றி நாம் முழுமையாக வைத்துக்கொள்வோம். அதனால் பொதுப்பலனாக அறிந்திடாமல் பொதுப்பலனாக தெரிந்திடாமல் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு அற்புதமான விமோச்சனம்தான் இந்த வேள்வி. வந்து பங்கு கொண்டு பயனும் பலனும் அடைய வேண்டும். நீலன் நிவர்த்தி வேள்வி வருகின்ற 8/3/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் தொடங்கி நடைபெறும். வாருங்கள், பகவானால் ஏற்பட்ட துன்பங்களை அகற்றிக்கொள்ளுங்கள், இனி வராமல் பார்த்து கொள்ளுங்கள், யோகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அழைத்து மகிழ்கின்றேன். அடுத்த ஒரு பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.